குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20, 2025 சனிக்கிழமை என்ன கண்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுற்றிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டர்ஸ் பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 தொடங்குது. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 40 தேர்வுகளும் 4000 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடங்கிட்டோம். ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கனால இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சிலபஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துடலாம். எம்பிக்களுடைய தொகுதி நிதியை வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடியாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்திருக்கிறாரு. தற்போதைய நிதி வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடியாக இருக்குது. ஓகேங்களா? எம்பியோடைய தொகுதி நிதி வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடியாக இருக்குது. இதை 10 கோடியாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்களின் செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 1989 வந்து பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் வந்து செயல்படுது. கிராமப்புறங்களில் 3.38 லட்சம் குழுக்களும் நகர்ப்புறங்களில் 1.41 லட்சம் குழுக்களும் என மொத்தம் 52,12,000 பணியாளர்கள் வந்து சுய உதவி குழு உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படி திட்டத்தின் மூலமாக முதல் கட்டமாக 1.07 லட்சம் ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 77.3% பேர் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசு தகவலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக ஆவண காப்பகத்தில் உள்ள 300 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட சுமார் 40 கோடி ஆவணங்களை படிப்படியாக ஜப்பான் திசு முறையில் பாதுகாக்கும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருவதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவி செழியன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் திசு முறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவணங்களே பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி அதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து தமிழக ஆவண காப்பகம் பழமையானது. கடந்த 1805ஆம் ஆண்டு முதல் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வருது. ஓகேங்களா? 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 40 கோடி ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில் தேசிய ஆவண காப்பக தலைமை இயக்குநரான சஞ்சய் ரஸ்தோகி வந்து பார்த்தீங்கன்னா கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய ஆவண காப்பகத்துடைய தலைமை இயக்குனர் அவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விமானங்களில் உள்ள அதிநவீன வசதிகளுடன் கூடிய 2 வந்தே பிரைட் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக அடுத்து வரும் நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்க திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எங்கே தயாரிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம். சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப்ல ஆண்டுக்கு சுமார் 4000க்கும் அதிகமான ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருது. அதில் அதிநவீன வசதிகளுடன் அதிவேகமாக செல்லும் ரயில் என்ஜின்களும் மற்றும் ரயில் பெட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் வந்து தயாரிச்சு வராங்க. அங்கே தான் இந்த வந்தே பிரைட் அப்படின்ற ரயில் பெட்டிகள் வந்து தயாரிச்சிருக்காங்க. நாட்டிலேயே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா விமானங்களில் சரக்குகளை ஏற்றுவதற்கான வசதிகளை உள்ளடக்கிய சரக்கு ரயில் பெட்டிகளுடன் கூடிய 2 சரக்கு ரயில்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2018ஆம் ஆண்டு வந்தே பாரத் சரக்கு ரயில் தயாரிக்கும் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இப்போ முழுமையடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதுமானது. அதை தாண்டி கேள்வி கேட்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலை துறைக்குன்னு அமைக்கப்பட்டுள்ள தனி ஆணையத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலைக்காக தனி ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்மையில் சவுதி அரேபியாவுக்கு சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் வந்து பார்த்தீங்கன்னா அந்நாட்டு பட்டத்து இளவரசரும் பிரதமரான முகமது பின் சல்மானுடன் வந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திருக்காரு. அதன்படி பாகிஸ்தான், சவுதி அரேபியா இந்த 2 நாடுகளில் எந்த நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அது மற்றொரு நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் அப்படின்னு வந்து கூட்டறிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த நாட்டையும் மீன் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சமூக ஊடகத்தில் சர்ச்சைக்குரிய பதிவை வெளியிட்டதாக மன்னிப்பு கேட்டதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு 19 வயது கல்லூரி மாணவி மீதான பதிவு வழக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை உயர்நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு பயிலக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பதிவிடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரேஷியாவில் நடைபெறும் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அட்டிம் பங்கால் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இது முதல் பதக்கம் அந்த போட்டியில். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது
வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா, முன்னதாக சென்னை கிண்டியில் இருக்க வேலுநாச்சியார் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அறிவிக்கப்பட்டிருக்கு. வேலூரில் இருக்க காவல் பயிற்சி பள்ளி. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து கிரேட் 2 கான்ஸ்டபிள் ஆகிறீங்க, ட்ரைனிங் போகணும் அப்படின்னா அங்கே நடக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் சூட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து 2700 மெட்ரிக் டன் உருளைக்கிழங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்வதற்கு தமிழக அரசு உத்தரப்பிரதேச வியாபாரிகள் ஏற்றுமதியாளருடைய 9 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இரு மாநில அரசுகளுக்கிடையே மத்திய வர்த்தகத்துறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் அப்தா வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஒருங்கிணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டபஸ் அவ்வளோ தான் தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா, அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த ஆப்ரேஷன் TSP அப்படின்ற டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு விரைவாக இணைஞ்சிக்கோங்க. ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி நம்மளாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா டேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால இந்த 40 டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் விருப்பம் உள்ள மாணவர்கள் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை வழங்குறோம். ஓகேங்களா, 100 மாணவர்கள் ஒரு ஆளை நீங்கள் ஜாயின் பண்ணி கட்டண சலுகை பெற்று பயன்பெறுங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.